ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் டெய்லிக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. இந்த வீடியோ நாங்கள் ஒன்றும் ஈஸியாக போடலை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ உங்களால் முடிஞ்ச ஆதரவை நீங்கள் கொடுங்க. வீடியோஸ் பார்க்குறீங்க, நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். சரி வாங்க கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது நம்ம மேரேஜ் சீரியஸோட கண்டினியூஸ் தான், வாங்க போய் பார்க்கலாம். என்ன இந்த பையன் தனியாக உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? சரி பக்கத்தில் போய் என்னன்னு கேட்போம். நானும் அப்படிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். பல்ல காமிச்சிக்கிட்டு இருக்கான். கையில் ஃபோன் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா ஏறி உட்காந்துட்டு பல்ல காமிக்கிறான். என்னன்னு கேட்டானு, டேய் தம்பி, டேய் கார்த்தி, என்னன்னு கேட்குறானா பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த அலப்பறையாக இருக்குது. கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டானா, ஐயோ ரூமை விட்டு வெளியே வர மாட்டான் போலையே. வடிவேல் போகிற மாதிரி மாலான்னு பின்னாடி போவான் போல. டே கார்த்தி. சொல்லுக்கா. இப்போ எதுக்குடா பல்ல காமிச்சிட்டு இருக்க? என்ன தெரியலக்கா, பல்ல காமிக்கணும் போல இருந்துச்சு, அதான் காமிச்சு. நான் வச்சுக்கடா, உனக்கு இன்னும் கல்யாணம் முடியலை, நிச்சயம் கூட இன்னும் முழுசாக முடியலை. என்னமோ வடிவேல் படத்தில் வடிவேல் மாலான்னு போகிற மாதிரி நீ இப்பயே போறியே, சரியில்லையே. இது முத்தமழை பொழிகிற மாதிரி சிரிப்பு மழை பொழியுதோ, சிரிப்பு மழை. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, ஃபோனில் ஒரு ஜோக் பார்த்தா இப்போ ஞாபகம் வந்துருச்சு, அதை தான் நினச்சி சிரிச்சுக்கிட்டு. சரி பொண்ணு வீட்டில் எதுவும் ஃபோன் சொன்னாங்களாக்கா? இன்னும் எதுவும் சொல்லலை, இனிமேல் நான் தான் ஃபோன் பண்ணி கேட்கணும் என்னன்னு. சரிக்கா. என்ன சந்தியா, இன்னும் உங்கள் அம்மாவை காணோம்? ஒருவேளை அங்கேயே தங்கிட்டாங்களோ? ஆமாத்தே, எங்கள் அம்மா தங்குற ஆள்லாம் இல்லை, போயிட்டு வரதான் பார்ப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் காத்து இருங்க, வருவாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் காத்து கிடக்கிறது? எனக்கு வீட்டில் வேற ரொம்ப வேலை இருக்கே. நைட்டுக்கு சமைக்க வேற செய்யணும். இப்படி லேட் ஆக்குறாங்களே இந்த அக்கா. எந்த இடத்துக்காவது போனோமா வந்தமான்னு இருக்கனு. இந்த அக்கா இவ்வளவு லேட்டு பண்ணுறாங்களே. இந்த ராணி அக்கா குழம்பு வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன் இந்த ராணி அக்காட்ட. இந்த அக்காவே வீட்டில் எதுவும் காணும் கறியானம் குழம்பு கூட்டி எதுவும் வச்சாகலான்னு தெரியலையே. இல்லத்தே, அதெல்லாம் இனிமேல் தான் எங்கள் அம்மா வந்து வைக்கணும். குழம்பு எதுவும் இல்லை, தயிர் சாதம் நாங்கள் ரெடி போட்டு சாப்பிட்டோம். சந்தி அவ்வளோ வீடு எப்படி தயிர் சாதம்லாம் சாப்பிட்றீங்க? ஏத்த தயிர் சாதத்துக்கு என்ன குறைச்சல்? எனக்கு என்னன்னே தெரியல சந்தியா, சின்ன வயசுலேருந்து இந்த தயிர் சாதம்னாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அத்தை தயிர் சாதம்னா ஐயோ சொல்லவே முடியாது, டேஸ்ட் அவ்வளோ இருக்கும். நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் பார்த்து ஒதுக்கி வச்சுக்குவீங்க நினைக்கிறேன். பார்த்து நீங்கள் ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் தெரியும். ஐயே ஆமாம் சின்ன பொண்ணு, இந்த தயிர் சாதத்தைனா எப்படி தான் திங்கிறாங்களோ. அதில் காரம் அதெல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்க வெள்ளடின்னு இருக்கு. எல்லாருமே வாயெல்லாம் திம்பாகுமா? ஏலா நான் அப்படி சொல்லலை. தயிர் சாதம் உப்பில்லாமல் சப்பில்லாமல் சப்புட்டின்னு இருக்குன்னு சொல்கிறேன். அது சாப்பிட்டவனுக்கு பிடிக்கும், நம்ம பார்த்து ஒதுக்கி வைக்கிறோம். ஒரு நாள் நானும் சாப்பிட்டு தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அப்படியா சின்ன பொண்ணு, அப்போ ஒரு நாள் செஞ்சினா எனக்கு, என் புருஷனுக்கு, என் பிள்ளைக்கு, என் மாமியாருக்கு, எல்லாருக்கும் சேர்த்து செஞ்சுறியா? ஏன் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வா, உங்கள் அப்பாவை கூட்டிட்டு வா, தம்பியை கூட்டிகிட்டு வா, தங்கச்சியை கூட்டிகிட்டு வா, ஊருக்காரங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வா, நான் சோறு போடுறேன். அப்படியா சின்ன பொண்ணு, உனக்கு இவ்வளவு பெரிய மனசுன்னு எனக்கு தெரியாம போச்சே. நீ
மாதிரி சமைச்சு போடு. தயிர் சாதமா போடணும்னு இல்லை, மட்டனு சிக்கனு கூட போடலாம். என்ன சொல்ற? ஆளை வர சொல்லவா? இன்னைக்கு வர சொல்ல. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு. சின்ன பொண்ணு மாட்டினாக சந்தியா. சும்மா விளையாட்டுக்கு சொன்னதுக்கு தயிர் சாதத்தை ஆரம்பிச்சு மட்டன் வரைக்கும் போயாச்சு. இங்கே பாரு சோனி, சின்ன பொண்ணத்த வாயே. அத்தே கொஞ்சம் வாயை மூடுங்க. அத்தே கொஞ்சம் வாயை மூடுங்க அத்தை, முதுகெலும்புனா தெரியுது. எது முதுகெலும்புனா தெரியுதா? ஏட்டி உமா, ஒரு தயிர் சாதத்தில் ஆரம்பிச்சு மட்டன் வரைக்கும் போயிட்டியேடி. உன்கிட்ட தெரியாம கூட பழைய சோறுன்னு கூட பேசக்கூடாது. ஏன் சின்ன பொண்ணு இப்படி சொல்ற? தயிர் சோத்துக்கு ஊரை ராணியை விடணும்னு சொன்னேன். பழைய சோறுனா டெம்போல ஆள விடணும்னு சொல்லுவேன். எனக்கு இது தேவையா? நீ சின்ன பொண்ணு உமா, எப்போ வந்திய? வாங்க வாங்க லட்சுமி கோய். உங்க வீட்டுக்கு வந்த நாங்க உங்களை வரவேற்கிற மாதிரி இருக்கு. நீங்கவே எங்களை வரவேற்கணும். ஆனால் சூழ்நிலைய பார்த்தீங்களாக்கா, நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். என்ன பண்ணுறதுமா, கல்யாணம் வேற நெருங்கிட்டு இருக்கு. நிச்சயத்துக்கு போய் அங்கங்கே சொல்ல போயிட்டேன். அவ கிடக்குற கவ பேசுறா பச்சிக்காதியே. வாங்க துக்கம் வாங்க. ஆந்தா வார சின்ன பொண்ணு. க்ரிங் 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 க்ரிங். என்ன ஃபோன் வருது? ஹலோ ஹலோ ராணி அக்கா. சொல்லுமா சரோஜா. என்னக்கா எப்படி இருக்கிய? பிள்ளையா எப்படி இருக்காங்க? அதெல்லாம் நல்லா இருக்கும்மா. வீட்டில் எப்படி இருக்கிய? நல்லா இருக்கும்க்கா. என்னம்மா நீ சித்தி பற்றி பேசுறதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? ஆமாக்கா, எங்கள் சைட்லேருந்து ஒரு 100 பேர் வர்றோம்க்கா. மண்டபத்திலே வச்சிருவோம். அது சொல்கிறதாங்க்கா ஃபோன் பண்ணேன். ஆமாம்மா, மண்டபம் தாம்மா பார்த்துருக்கு. எந்த மண்டபம்னு நான் என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். அவங்க தான் இன்றைக்கி தான் பேச போயிருக்கா. ஏதோ மண்டபம் சொன்னாங்க, எனக்கு மறந்து போச்சு. சரிக்கா, என்னன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் வண்டி டிரைவர்கிட்டனா பேசி வைக்க முடியும். சரிம்மா சரோஜா. சாப்பாடு ஒரு 150 பேருக்கா சேர்த்து பண்ணிடுவோம். எங்கள் சைட்லேருந்து வேறு 50 பேர் தான் வர்றாங்க. சேர்த்து 150 பேருக்கா செஞ்சுருவோம். ஏக்கா கொஞ்சம் ஒரு 20 பேருக்கு எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி செய்யுங்கக்கா. ஏன்னா முன்ன பின்ன ஆகும்ல, 10மோ 10ஆதோ எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். 10ஆம் போயிட்டு அசிங்கமாக போயிரும்ல. ஆமாம் சரோஜா, நீ சொல்கிறது சரிதான். எக்ஸ்ட்ரா ஒரு 30 பேருக்காவே சொல்லிடுவோம். சரிக்கா. அக்கா மோதிரம் மாற்றணுமா இல்லை பூ வைக்கணுமாக்கா? இப்போலாம் என்னம்மா 2 மோதிரம் மாற்றிட்டு பூ வைக்கிறா, 2மே பண்ணிடலாம். சரிக்கா. சரிக்கா, நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு கூப்பிட்றேன். என்னன்னு பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க நீங்கள். சரிம்மா. வீட்டுக்காரர் வந்ததுக்கப்புறம் எந்த மண்டபம் ஏது என்னன்னு கேட்டுட்டு உனக்கு நான் கால் பண்ணுறேன். சரிக்கா, இப்போ நான் வைக்கவா? சரி வாயி. என்ன ராணியக்கோ, சம்மந்தி வீட்டில் இருந்தா ஃபோன் வந்துச்சு. ஆமாம்மா. என்னவாக்கா? ஏதோ சாப்பாடுன்னு பேசிட்டு இருந்தீங்க. அது எத்தனை பேருக்கு சாப்பாடு சொல்லலாம் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னக்கா மண்டபம் பிடிக்கிறீங்க? ஆமாம் சின்ன பொண்ணு. ஹாய் கைஸ், நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இதோட வீடியோ முடிஞ்சு நாளைக்கு நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திக்கலாம். பாய் கைஸ், see you all.